தாவெக்க கட்சியில் கோஷ்டி மோதலுக்கு பஞ்சமில்லை. நேற்று தாவெக்க தூத்துக்குடி நிர்வாகி அஜிதா அக்னல் போர்க்கொடி, இன்று மதுரை நிர்வாகி விஜ்தேவி போர்க்கொடி. தாவெக்க கட்சியில் தினமும் மாறும் காட்சிகள். தாவெக்க கட்சியில் தலை தூக்கும் கோஷ்டி பூசல். தமிழக வெற்றிக் கழகத்தின் மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் கல்லானை விஜயன். இவர் அமைச்சர் மூர்த்தியிடம் பணம் பெற்றுக்கொண்டு வேலை பார்ப்பதில்லை. அமைச்சர் மூர்த்தி தொகுதிக்கு ஒன்றுமே செய்யவில்லை. இதை கண்டித்து கல்லானை விஜயன் போராட்டம் நடத்தவில்லை. ஜாதி ரீதியாக செயல்படுகிறார். பணம் பெற்று தாவெக்கவில் பதவி தர முயற்சி எடுக்கிறார். பெண் நிர்வாகிகளை தரக்குறைவாக பேசுகிறார் என மகளிர் அணியினர் சரமாரியாக குற்றம் சுமத்தினர். கல்லானை விஜயனை கண்டித்து மகளிர் அணி நிர்வாகி சத்யா தலைமையில் 20க்கும் மேற்பட்டோர் போராட்டம் நடத்தினர். கல்லானை விஜயனின் அட்டகாசம் குறித்து கட்சியின் தலைமைக்கு கொண்டு செல்வோம் என அறிவித்தனர். இந்த நிலையில் கல்லானை விஜயனுக்கு ஆதரவாக இன்று 100க்கும் மேற்பட்ட தாவெக்க மகளிரணி சார்பில் கட்சியில் குழப்பம் ஏற்படுத்துவோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போலீஸ் கமிஷனர் லோகநாதனிடம் புகார் மனுவை அளித்தனர். நாங்க மதுரை வடக்கு மாவட்டத்தில் விஜயன்பன் கல்லாணி அண்ணன் அவர்களோட சார்பா நம்மளோட காவல்துறை ஆணையர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம். இந்த மனு என்ன அப்படின்னா, நான் என்னோட பேர் விஜயதேவி. நான் மதுரை வடக்கு மாவட்ட துணை செயலாளர் பொறுப்பு வகிக்கிறேன். நீலாங்கரையை சேர்ந்த சக்தி என்ற சத்யா, காலாங்கரையை சேர்ந்த சக்தி என்ற சத்யா நேற்று கல்லாணி அண்ணன் மேல ஒரு அவதூறு புகார் கொடுத்திருக்காங்க. அவங்க மேல சமூக வலைதளங்கள்ல கொடுத்திருக்காங்க. அவங்க மேல ஆல்ரெடி மோசடி வழக்கு ஒன்று பதியப்பட்டு இருக்கு. அதற்கான ப்ரூஃபும் எங்க கிட்ட இருக்கு. சோ அந்த மாதிரி மோசடி வழக்கு இருக்கிறவங்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட மாட்டாது. கட்சிக்காக ஏற்கனவே தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறவங்களுக்கு தான் பொறுப்புகள் வழங்கப்பட்டது. அதனால கோபமடைந்த அவங்க எங்களோட மாவட்ட செயலாளர் அண்ணன் விஜயன்பன் கல்லாணி மேல போலியான ஒரு அடிப்படை ஆதாரம் அற்ற ஒரு பொய்யான அவதூறை தொடர்ந்து பரப்பிக்கிட்டே வந்தாங்க. நேத்து அதை அதிகமாவே அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க மேல நாங்க எங்க மாவட்டத்தோட சார்பில் 4 பேர் நாங்க அவங்க மேல வழக்கு எடுக்க சொல்லி கேட்க வந்திருக்கோம். என்ன சொல்லிருக்கீங்க உங்க மனுவுல? எங்க மனுவுல சார், அதான் சார் இப்ப சொன்னேன் இல்லீங்களா, அவங்க மேல ஒரு மோசடி புகார் இருக்குது. இங்க கட்சியில கட்சிய மக்கள் இயக்கத்தை கட்சியா மாறின பிறகு யாரெல்லாம் கட்சிக்காக உழைத்தாங்களோ அவங்களோட டிக்னிட்டி, அவங்களோட எல்லாமே பாப்பாங்க இல்லீங்களா. நீங்க சரியான நபரா இருக்கணும் இல்லீங்களா. சோ அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் போஸ்டிங் போடுவாங்க. அப்ப ஆல்ரெடி அந்த மாதிரி வேலை பார்த்தவங்களுக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்க. எல்லா பகுதியிலுமே உங்களுக்கு தெரியும். நீங்க தமிழக வெற்றி கழகத்துல பாத்தீங்க, எல்லாருமே சாமானிய மக்கள் தான். யாரும் ஒன்னும் பெரிய பேக்ரவுண்ட் உள்ளவங்க எல்லாம் கிடையாது. ஆனா இவங்க அவரு போஸ்டிங் போடலங்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அவரோட பேரை கெடுக்கணும்னு சொல்லிட்டு பின்னாடி யாரு இருக்காங்கன்னு தெரியல சார். அதுதான் கண்டுபிடிக்க சொல்லி போலீசார்கிட்ட நாங்க மனு கொடுத்துருக்கோம். நாங்க 11 மணி வரைக்கும் எங்க கட்சி ஆபீஸ்ல வேலை, எஸ்ஐஆர் வேலை இப்ப பார்த்தோம். ரீசெண்டா 11 மணி வரைக்கும் எல்லா அப்டேட்டும் கொடுத்துட்டு தான் போறோம். அப்ப எங்களுக்கு தெரியாதா சார்? நாங்க லேடிஸ் தான் பொதுவா அவங்க ஆபீஸ்ல இருந்து வேலையை பார்த்தோம். எங்களுக்கு தெரியாதா சார் எங்க மாவட்ட செயலாளர் எப்படி பேசுவாங்க? நாங்க எப்படி வருவோம்? இவ்வளவு பெண்கள் எப்படி வருவாங்க அப்படி அவதூறா பேசினா? ஏன் இப்படி அவங்க யார் சொல்லி பண்றாங்கன்னு நினைக்கிறேன்? அவங்க பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியல சார். இல்ல இவர் போஸ்டிங் எல்லாம் பணம் வாங்கினாருன்னா வரிசையா அவங்க குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்களே. இவ்வளவு நாள் இருந்தீங்க, உங்களுக்கு தெரியும். பேசவும் தெரியாம ஏதாவது ஒண்ணு பேசி அவர் மேல அவதூறு பரப்பணும் அப்படிங்கறத அவங்களோட திட்டம். நமக்கு என்னதான் பண்ணணும்? எங்க மாவட்ட செயலாளர் மேல போட்டது அவங்க நீங்க படம் எல்லாம் எடுத்து வந்திருக்கீங்களா? பின்னாடி இன்னொருத்தர் படம் வச்சிருக்காங்க. அவர் இன்பராஜன் ஒருத்தர், அவர் மக்கள் இயக்கத்துல முன்னாடி இருந்தவர். அவர் மேலயும் நிறைய புகார் இருந்தனாலதான் அவரையும் விலக்கி வச்சிருந்தாங்க. இப்ப எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த அம்மா அவங்க கூட போய் சேர்ந்துட்டு இந்த மாதிரி பண்ணுது. காரணம் அவர் தானா? ஆமா சார், தெரியலன்னு சொல்லிருக்கோம். நீங்க விசாரிக்க சொல்லிருக்கோம். நீங்க இப்பவே கண்ண கட்டுதே என கூறும்படி மற்ற கட்சிகளைப் போலவே தாவெக்க கட்சியிலும் கோஷ்டிக்கு பஞ்சமில்லை என்பது நிரூபணமாகி வருவதாக தொண்டர்கள் குமுறுகின்றனர். தூத்துக்குடி தாவெக்க நிர்வாகி அஜிதா அக்னல் பதவி கிடைக்காததால் பனையூர் தலைமை அலுவலகம் சென்று விஜய் காரை மறித்து நியாயம் கேட்க முற்பட்டார். தற்போது மதுரையில் கோஷ்டி பூசலால் ஒருவருக்கொருவர் போலீசில் புகார் கூறி வருவது தாவெக்க கட்சி வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.